உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நீங்கள் தேடும் போதெல்லாம் மேலானவைகள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மத வெறியர்கள், ஜாதி வெறியர்கள், குல வெறியர்கள், கோத்திர வெறியர்கள், இன்னும் பல மத மார்க்கங்களை சார்ந்த ஜனங்கள் மத்தியில் எருசலேமிலே எழும்பி நின்று அவர்கள் மகா பலத்தோடு கூட அறிக்கையிட்ட மகத்துவமுள்ள சத்தியம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் பேதுரு ஆவியின் ஏவுதலால் அன்றைக்கு பரிசேய சதுசேய வேத வல்லுநர்கள், யூத ஜனங்கள் என்று அந்த பக்தியுள்ள ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில்லாமல் மாறாக இயேசுவின் பெயரை எதிர்த்து நின்ற ஜனங்கள் மத்தியில் ஆவியின் ஏவுதலால் அவர்கள் உறுதியோடு சொல்லியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு பெயரிலே வானத்தின் கீழெங்கும் தேசங்களுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி, மீட்கப்படும்படி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி சர்வ வல்லமையுள்ள கடவுளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமமே கொடுக்கப்பட்டதை தவிர வேறொரு பெயர், வேறொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் உறுதியோடு சொன்னார்கள். இதுதான் கிறிஸ்தவம். எந்தெந்த பெயர்களிலே கிறிஸ்தவ சபைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வைப்பதுதான் கிறிஸ்தவ சபைகளின் வேலையாகும். கிறிஸ்தவ பாதிரிமார்கள், கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள், கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள், கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் பல பெயர்களிலே பலர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் ரட்சிப்பு. அவர் ஒருவரால் தான் ரட்சிப்பு என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு உறுதியாக பிரசங்கிக்க வைத்தார். நான் ஏறக்குறைய 35 வருஷம் கத்தோலிக்க சபையிலே உலகமெங்கும் நற்செய்தி பிரசங்கிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரை உயர்த்தி சொல்ல நினைத்த போதெல்லாம் அங்கிருக்கிற பாதிரியார்கள், பல அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அவர்கள் முகம் சுளிப்பார்கள். எவ்வளவாய் கர்த்தராக இயேசுவை, ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவில்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாய் கண்டு கொண்டேன். ஆனாலும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை உலகமெங்கும் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் உயர்த்தி விசுவாசிக்க வைக்கும்படி தேவன் சாதாரணமான எங்களை கொண்டு அவர் திட்டமிட்டு செய்த காரியத்தை செய்தே முடித்தார். அவருக்கே கோடி கோடி நன்றி. வானத்தின் கீழெங்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அல்லாமல் வேறொரு பெயர்களை ரட்சிப்பு இல்லை. இந்த வசனத்தை எத்தனையோ பாதிரிமார்கள் இன்னும் படிக்கவே இல்லை, அறியவே இல்லை. பாரம்பரியமான கூட்டங்களில் ஒருவர்களாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு பெயர், இயேசு கிறிஸ்தின் உன்னத பெயர் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறது. நாம் இதில் உறுதியாய் நிற்போம். தேவன் மகிமடைவராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமமே அவருடைய பெயரை இல்லாமல் வேறொரு பெயரிலே மனித குலத்துக்கு மீட்பே இல்லை, ரட்சிப்பே இல்லை. பல ஆயிரம் பெயர்களை மனிதர்கள் உச்சரிக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் அந்த மகத்துவமுள்ள பெயரிலே தான் ரட்சிப்பே, பாவ மன்னிப்பே, மீட்பே, சுகமே, பலமே, அதிகாரமே, அபிஷேகமே மறைந்திருக்கிறது. தேவனே, என்னோடு ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளை இப்படிப்பட்ட அபிஷேகத்தால் எங்களை நிரப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.